ஆமாம், ஓனர் யூஎஸில் தானே இருக்கார். நமக்கு பேமெண்ட்ஸ்லாம் கூட அங்கேருந்து தானே வந்துகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம டெவலப் பண்ணுறதே அவருக்காக தானே. ரைட் ஃப்ரம் ஸ்கெட்ச் டு கன்ஸ்ட்ரக்ஷன், சேல்ஸ், பிகினிங் டு எண்ட் எல்லாமே நான் தானே பார்த்துக்கிறேன். இல்லை, அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி, அந்த கோவிலை பற்றி, அதில் இருக்கிற சிலை, ஐ மீன் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதாவது தெரியுமா உங்களுக்கு? உனக்கு என்னதாம்மா தெரியணும்? இல்லை, அந்த டெம்பிளோட ஸ்டைல் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒன்று நான் குழந்தையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ இதெல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா உனக்கு இந்த ஸ்கெட்ச், ஆர்கிடெக்சர் எல்லாமே நல்லாவே தெரியும். வாட் எக்ஸாக்ட்லி ஆர் யூ லுக்கிங் ஃபார்? இல்லை அங்கிள், எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட ஹிஸ்ட்ரி தெரியணும். நம்ம இப்போ கட்டிட்டு இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடி அங்கே ஒரு வீடு இருந்தது. அது யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓனரோட அப்பாவோட வீடு. அவங்க இப்போ அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஓ, ஓனர் இங்கே வரமாட்டாங்களா? அவங்களுக்கு இதுலலாம் விருப்பமே இல்லைம்மா. தே ஆர் வெல் செட்டில்டு இன் யூஎஸ். அந்த கோயிலை பற்றி கேட்டீங்கன்னா, அந்த சாமி அது ஒரு அம்மன். ஓ, அப்போ அது அவங்களோட குலதெய்வமா? ஓனரோட அப்பா அந்த இடத்த வாங்கும்போதே அந்த கோயில் அங்கே இருந்துச்சு. வாங்கினாங்களா? யார்கிட்ட இருந்து? நான் டாக்குமெண்ட்ல பேர் படித்தேன், ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. இட் வாஸ் அ லேடி. Are you sure? Yes, it was a lady. அப்போ அவர் சொல்ற லேடியும் நாம தேடிட்டு இருக்கிற லேடியும் ஒரே ஆளா இருக்குமோ? தெரியல. அந்த அண்ணன் தம்பியோட ஆக்சிடென்ட் எந்த வருஷத்துல நடந்தது? 1992. 92. வீட்டோட ப்ரீவியஸ் ஓனரும் 92. போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல அந்த ஆக்சிடென்ட்டோட கேஸ் ஃபைல் இருக்கும். அதுல ஸ்பெசிஃபிக்கா அந்த ஹிட் அண்ட் ரன் எந்த பிளேஸ்ல நடந்தது, அட்ரஸோட ஃபுல் டீடைல்ஸ் எழுதிருப்பாங்க. விட்னஸோட ஸ்டேட்மெண்ட் இருக்கும்ல? இருக்கும், பட் நோ யூஸ். ஏன்னா எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் விட்னஸ் இடம் மாறி போயிருப்பாங்க. பட் அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் யாருன்னு தெரிஞ்சா அந்த லேடி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சார், அந்த ஆளோட பேர் குமரன். அவரோட அட்ரஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். ஆனால் அவர் வீடு வரைக்கும் உங்களால் வண்டியில் போக முடியாது சார். வண்டியை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும். இந்த ஆள் 1992லயே சென்னையில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி சொந்த ஊருக்கு போயிட்டார். அங்கே கொஞ்சம் வருஷமாக வேலை பார்த்தார். அப்புறம் விஆர்எஸ் வாங்கிட்டார். கடைசியாக 2003 தான் இந்த ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டார். இதுதான் இவரை பற்றி எனக்கு கிடச்ச எல்லா அப்டேட்ஸும். அப்புறம் ஆக்சிடென்ட் கேஸ் ஃபைல் தெரிஞ்ச ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட கேட்டிருக்கேன். இன்னும் 2 டேஸில் நமக்கு அதை கிடச்சிரும். அண்ட் எஸ், ரொம்பவே முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் மீடியா ஆளுங்க. ஒரு ஷோ கவர் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஆஃப்டர் ஆல் இஸ் அ ரிட்டையர்ட் போலீஸ் இன்ஸ்பெக்டர். அப்போதான் சந்தேகம் வராமல் நம்ம கேட்குற எல்லா கேள்விகளுக்கு பதில் கொடுப்பாரு. யார் நீங்க? என்ன வேணும்? ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் குமரன் எங்க சார். அப்பா தான். நாங்கள் சேனல்ல இருந்து வரோம். எங்கள் சேனலில் பழைய கேஸ் எல்லாம் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். அது விஷயமா சார் கிட்ட பேசணும். டிவிலேருந்து வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? ஏன்டா கத்துற? கேக்குது. இந்த 3 பேரும் ஒரே ஸ்பாட்டில் இறந்துருக்காங்க 1992ல். அந்த டைமில் நீங்கள் தான் அந்த ஏரியாவில் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்கீங்க. இவங்களை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரியணும். இந்த 3 பேரையும் சிட்டியில் எல்லாருக்குமே தெரியும். கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், அது அவங்க பிஸ்னஸ். நீங்கள் சொன்னீங்கல்ல, அது ஒரு லாரி ஆக்சிடென்ட். அடிச்சு போட்டுட்டு வண்டி நிற்காம போயிடுச்சு. நான் ஸ்பாட்டில் போய் விசாரிச்சப்ப அந்த வண்டியை பற்றியும் டிரைவரை பற்றியும் அங்கே இருந்த யாருக்குமே எதுவும் தெரியலை. நாங்கள் ட்ரேஸ் பண்ணியும் கண்டுபிடிக்க முடியல. ஆக்சிடென்ட் தானேன்னு அப்படியே விட்டுட்டோம். இந்த வீடு யாரோடதுன்னு தெரியுமா? அவங்களோட வீடு தான். அதுக்கு முன்னாடி அது ஒரு பொம்பளை கிட்ட இருந்துச்சு. அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க ஒரு விதவை.
அவங்களுக்கு 13-14 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு. அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? இப்போ அவங்க உயிரோட இல்லை. அவங்க பொண்ணையும் கொன்னுட்டு அவங்களும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு? கள்ளக்காதல் ப்ராப்ளம் தான். அந்த லேடியும் அவனும் இங்கேருந்து எங்கேயா போய் செட்டில் ஆயிடலான்னு அந்த ப்ராப்பர்ட்டியை இந்த 3 பேர்ட்டையும் வித்துட்டு போயிட்டாங்க. நாள்ல இடத்தை காலி பண்ணி கொடுக்கறதா அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணிருக்காங்க. அமௌண்ட் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. மொத்த காசையும் எடுத்துட்டு அந்த லேடியோட கள்ளக்காதல எஸ்கேப் ஆயிட்டான். நாள் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லி காசோட போனவன் திரும்பி வரவே இல்லை. சொத்தம் போச்சு, நம்பணும்னு ஏமாத்திட்டான். அந்த விரக்தியில அவ சூசைட் பண்ணிக்கிட்டான். எந்த தப்புமே பண்ணாத அந்த 3 பேரையும் விசாரிச்சு பார்த்ததுல ஓடி போனவனை பத்தி ஒரு தகவலும் தெரியல. ஆக்சுவலி நீங்க ப்ராப்பர் இன்கொயரி பண்ணி அந்த ஆளை பிடிச்ச ஜெயிலில் போட்டிருக்கணும். வாஸ்தவம் தான். பட் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே ஆக்ஷன் எடுக்க முடியும். அந்த லேடியோட ரிலேட்டிவ்ஸ் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸும் யாருமே இல்லை. அதான் வழக்கமான சூசைட் கேஸ் மாதிரி ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டோம். அவ்வளவுதானே? இல்லை, என்ன கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரியணும். இல்லைம்மா, என்னால் ரொம்ப நேரம்லாம் உட்கார முடியாது. 1 செகண்ட் ப்ளீஸ். இவர் யாருன்னு தெரியுமா? இல்லைம்மா, இவரை நான் பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த ஓடி போன ஆளோட பேர் என்னன்னு தெரியுமா? ராம். என்ன யோசிச்சுட்டு இருக்க? என் அப்பா இந்த சம்பவத்தில் எங்கே இருக்காரு? அவரை பற்றி இவர் எதுவுமே சொல்லவே இல்லை. மித்ரா, உங்க அப்பா கண்டிப்பா இதுல இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாரு. ப்ளீஸ் இதை பத்தி யோசிக்கிறது விடுறியா? எப்படி விட முடியும் ஷாலினி? என் அப்பா கூட அந்த லேடியை நான் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என் நிலைமையை நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஏய், ரிலாக்ஸ் மித்ரா. உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. சரி, நீயே சொல்லு, அடுத்து என்ன பண்ணலாம்? ராம் சீட் பண்ணனால தான் அவங்க சூசைட் பண்ணிட்டாங்கன்னு தானே அவர் சொன்னார். சரி, அதுக்கு? அப்படின்னா அந்த ராமை கண்டுபிடிச்சி தான் ஆகணும். கண்டுபிடிக்கணுமா? எதுக்கு? ராமை கண்டுபிடிச்சாதான் இந்த கேஸ்க்கும் என் அப்பாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா மித்ரா, இந்த விஷயம் நடந்து எவ்வளோ வருஷங்களாயிருக்கு. இன்னும் ராம் உயிரோட இருக்கானா இல்லையானா கூட நமக்கு தெரியாதே. அதுவும் பல வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போன ஒரு ஆளை நம்ம எங்க போய் தேடுறது? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த அம்மாக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அதுவே போதும் மித்ரா. அது போதாத ஷாலினி. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல கண்டிப்பா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஏற்கனவே 4 பேர் இறந்துட்டாங்க. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அந்த அபார்ட்மெண்ட்க்கு வரப்போற 100கணக்கான ஃபேமிலியோட நிலைமை என்ன ஆகுறது? பீப்புள் வில் டை. நிச்சயமா அந்த லேடிக்கு எதுவும் இருக்கு. அவங்க ஏதோ பர்பஸோட தான் என்கிட்ட வந்தாங்கன்னு விஸ்வா சொன்னாரு. அந்த பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அந்த உண்மை தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் ராம். அந்த ஆளை கண்டுபிடிச்சாதான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ராம தேடுவோம். நீ ஒழுங்கா பேசியிருந்தனா கொஞ்சம் காசாவது கிடைச்சிருக்கும். ஆமாண்டா, நான் கொஞ்சம் ஏமாந்த என்னையை வித்துருவல நீ. உன்னை வித்தா என்ன கிடைக்கும்? எவன் வாங்குவான்? நான் இந்த காசையும் சம்பாதிக்கலன்னு நீ நடு ரோட்டு தாண்டா நின்றுப்ப. விடுறா நாய, எனக்கு எவன் ஒத்தாசை வேணாம். போய் தொலை, தேவைனாலும் கூப்பிட்றாத. இப்பெல்லாம் இவனுக்கு என்னோட அருமை தெரியாது. நான் போன பிறகுதான் இந்த அப்பனோட அருமை அவனுக்கு தெரியும்.